விளக்கு வைக்கிற நேரத்துல படுக்கக்கூடாதுன்னு வீட்ல பெரியவங்கலாம் சொல்றது உண்டு. ஆ ஏன் அது? அந்த சாயந்தரம் விளக்கு வைக்கிற நேரத்துல படுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா? கண்டிப்பா அதுக்கு பின்னால ஒரு விஞ்ஞானம் இருக்குங்க. நம்மளுடைய மனித உடல் பஞ்சபூதத்தினுடைய ஒரு உருவாக்கம், இயற்கையினுடைய உருவாக்கம், நம்ம இயற்கையின் ஒரு அங்கம். இயற்கையால் கட்டமைக்கப்பட்டவர்கள், இயற்கை வழியாகத்தான் இயக்கப்படுகிறோம். இயற்கைக்கும் நமக்கும் உள்ள அந்த இணைப்பு, பிணைப்பு, இதை இன்னும் நவீன விஞ்ஞானத்தில் முழுசாக படிக்கலை. இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எபிஜெனெட்டிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் படிக்கிறாங்க. ஒரு ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். நம்மளுடைய பூமி எர்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிளானெட்டு, அதுக்கு ஒரு ஜியோ மேக்னெட்டிக் பவர் உண்டு. அது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் தரையிலிருந்து. அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நம்ம இருக்க முடியும். அந்த பயோமேக்னெட்டிக் ஆராக்குள்ளே இருந்தால் தான் நம்மளோட உயிரோடு இருக்க முடியும். அந்த பயோமேக்னெட்டிக் ஆராலேருந்து நம்ம வெளியில் போயிட்டோம்னா நம்மளுடைய உயிர் பிரிஞ்சிடும். நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது, இயங்கவும் முடியாது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது உங்களுக்கு விளக்க வைக்கிற நேரத்தில் ஏன் உறங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு இணைப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தும். நம்மளுடைய அந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோங்க இல்லையா, உடல் ரீதியான அந்த இயக்கங்கள். எண்டோக்ரினாலஜின்னு இருக்குது. நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்பாங்க, நாணமில்லா சுரப்பிகள் அப்படின்னு. தைராய்டு, தைமஸ்ஸு, பேங்க்ரியாஸ், இதெல்லாம் இருக்குது. பிட்யூட்ரி, இந்த மாதிரி எல்லாம் டார்கெட்டட் என்சைம் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சூரிய உதயம் ஆன உடனே காலையில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். சூரிய உதயம் ஆன பிறகு எண்டோக்ரினாலஜினோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வரும். நம்ம தூங்கும் போது எல்லாமே ரொம்ப நார்மல்ஸிக்கு கீழே இருக்கும். ஏன்னா அப்போ அந்த என்சைம்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சூரிய உதயத்துக்கு பிறகு எண்டோக்ரினாலஜி, இந்த நாணமில்லா சுரப்பிகளின் செயல்பாடு அந்த சராசரி நிலைக்கு வரும். அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்தின் போது அது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகும். அதனுடைய இயக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க போகிறோம், அதுங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அந்த விளக்கு வைக்கிற நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உறங்கக்கூடாது. நீங்கள் இந்த வெர்டிக்கல் மோடு, ஹரிசாண்டல் மோடுன்னு சொல்லுவோம். அதாவது மேன் இஸ் அ வெர்டிக்கல் ஸ்பைன் அலிமன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு முதுகு தண்டுவடம் நேராக நிற்கிற இது நம்மளுடைய உறுப்புகள்லாம் அதுக்கு முன்னாடி நின்று இயங்குது. நீங்கள் ஹரிசாண்டல் மோடில், அதாவது படுத்துட்டிங்கன்னா ஹரிசாண்டல் மோடில் போயிடுவீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் உடனே. அதுங்களுக்கு தெரியும் நம்ம இவர் தூங்க போகிறார் 2 மணி நேரத்தில் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ஈவினிங் டைமில் அந்த சூரியன், அந்த அஸ்தமனத்து நேரம், அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் உறங்கக்கூடாது. அதுக்கு பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாயந்தரத்தில் தூங்காத, தரித்திரம், அது தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூங்கும்போது நம்மளுக்கு நிறைய உள்ளே நடக்கக்கூடிய பேலன்சிங் ஆக்ட்னு ஒன்று இருக்கும். அப்போ அது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா அது கொஞ்சம் நேரம் ஒரு சில பேலன்சிங் ஆக்ட்லாம் நடக்கும் உள்ள. அப்போது நம்ம எல்லாமே தயாராவாங்க அவங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உறங்கிடக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஈவினிங் டைம், மாலை பொழுது, மாலை நேரம், சூரிய அஸ்தமனம் நேரம், இந்த நேரங்களில் அந்த 4:30-5 மணிக்கு மேலே ஒரு 7:30-8 மணி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உறங்கக்கூடாது. அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. இதுதான் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த விஞ்ஞானம். வணக்கம், நன்றி.